ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் இந்த வீக் எண்டில் உங்களுக்கு அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் 1 or 2 days உங்களுக்கு அப்டேட் ஆகும். கமாண்டர் சைடில் கொடுத்த ரிக்வஸ்ட் எல்லாம் எதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே வரல, இன்னும் அவங்க ரீப்ளே பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க ரீப்ளே பண்ணாமலாம் இல்லை, அவங்களுக்கு நாங்களே ரீப்ளே பண்ணல. சார் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட்டு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க சார், அது என்ன எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, என்ன விஷயம் சார்? பெருசாக ஏதாவது ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க பண்ணலாம். ஸோ நேற்று வரைக்கும் வந்திருக்கிற அப்டேஷன் வெறும் டோட்டலாகவே நமக்கு அந்த மெயிலில் வந்திருக்கிற ரீஃபண்ட் ரிக்வஸ்ட்டு 101 101 பேர் மட்டும்தான் அவங்களுடைய மெயில் ஐடியிலேருந்து ஸ்டாஃப் ஐடி போட்டு மெயில் ஐடி ஸ்டாஃப் ஐடியில் போட்டு ப்ராப்பராக எங்களுக்கு மெயில் அனுப்பின பர்சன்ஸ், எனக்கு ரீஃபண்டபிள் வேணும்னு மெயில் அனுப்பின பர்சன்ஸ். ஸோ ஜென்ரலாக அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை சொல்லி அனுப்பியிருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ ரீஃபண்டபிள் வேணும் மெயில் அனுப்பின பர்சன்ஸ் அவ்வளோதான். இன்னும் அதில் ஸ்டாஃப் ஐடிஸை செக் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை பேர் அதில் தப்பாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். எத்தனை பேர் சும்மா பேருக்குன்னு மற்றவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டு வேறு மெயிலேருந்து மெயில் பண்ணியிருக்காங்கிறது தெரிய வரும். ஓகே, ஏன்னா லாகின் ஆக்சஸ் அட்மின் டீமுக்கு இல்லைன்றதுனால அது இன்னும் செக் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது செக் பண்ணாமலே 101 பேர் தான் நேற்று வரைக்கும் வந்திருக்கிற கவுண்ட்டு. ஓகே, இவ்வளோ தான் ரிப்போர்ட். நம்ம போடுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா பிஃபோர் ஓப்பனிங்கே அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ அது ஷுவர். ஓகே, அது கண்டிப்பாக. சரிங்களா? அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, என்ன தான் சார் ரீசன், ஏன் சார் இன்னும் நமக்கு அந்த அப்ரூவல் ப்ரைவேட் லிமிடெட் அப்ரூவல் கிடைக்கல, என்ன தான் சார் பிரச்சனை, என்னன்னு சொல்லுங்கள் சார், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். என்னது ஆர்கனைசேஷன் போட்டிருக்கீங்க சார், ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு அப்ரூவல் கொடுக்க மாட்டோம். நீங்கள் பேரை மாற்றுங்க. எது பேரை மாற்றணுமா? வாய்ப்பு இல்லை சார், எங்களுக்கு அந்த நேம் தான் வேணும்னு ஒத்த விரலில் நின்றுட்டுருக்கோம். அவ்வளோதான். ஏன்னா அதுதான் நம்மளுடைய அடையாளம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லீகல் அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த போர்ட்டலேருந்து வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு அப்ரூவல் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆர்கனைசேஷன்றது தனி, அது ஒரு குழுமம். அப்படி ஆர்கனைசேஷன் என்ன குழுமம் தானே. ஸோ அது தனி. ஸோ குழுமம் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு அப்ரூவல் அது செட் ஆகாது. நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் வேறு ஏதாவது வச்சுங்க கூட, ஆர்கனைசேஷனுக்கு பதிலாக வேறு எதனா மாற்றிக்கிங்க. என்னது இது? இப்போ தான் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோமா, நான் இதுக்கு பதில் அதுன்னு பேர் மாற்றி வச்சுக்கிறது. இதுதான் நம்மளுடைய அடையாளம். ரைட்? எங்களுக்கு அந்த பேரே தான் வேணுன்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்குன்னு ஓவராகவும் அதையே எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. சரிங்களா? ஆல்டர்னேட் ஆப்ஷனும் நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ ஆனால் அதுலேயுமே எங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் பண்ணியிருக்கோம். எனிவே, ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் பண்ணியிருக்கோம். சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன? ஓகே சார், ஃபியூச்சர் கான்செப்ட்னு சொல்கிறீங்களே சார், அது என்ன சார் கான்செப்ட்? நீங்கள் பாட்டு எங்கே பார்த்தாலும் எஸ்பிஓ இருக்கும், பார்க்குற இடம்லாம் நீங்கள் எஸ்பிஓ பார்க்கலாம், உங்கள் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் எஸ்பிஓ இருக்குன்னு சொல்கிறீங்களே. ஸோ ஏதாவது க்ளூ கொடுங்க சார், என்ன மாதிரி கான்செப்ட் சார்? என்ன க்ளூ கொடுக்குறது? எஸ்பிஓட ஃபியூச்சர் கான்செப்ட்ன்ற ஒரு பிஸ்னஸ், அது ஒரு நியூ பிஸ்னஸ் மாதிரி தான். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப். ஓகே, எஸ்பிஓ ஒரு நியூ பிஸ்னஸ் கான்செப்ட்குள்ளே போகிறோம். ஓகே, அது டோட்டலி நியூ. இந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு பிஸ்னஸ் தான், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் கேள்விப்படாத ஒரு பர்சன் இருக்க மாட்டீங்க. லைக் ஒரு ஆப்னு வச்சுங்களேன், அது ஒரு ஆப்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கும், பேக் அண்ட் ஒர்க் அதுதான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆப்பு இல்லாத ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, வேர்ல்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இந்த மாதிரியான ஆப் இல்லாத ஒரு மொபைல், ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனை பார்க்குறது ரொம்ப ரேர். அதனால் இது ஒரு ஆப்னு வச்சுங்க. இந்த மாதிரியான இந்த டைப் ஆஃப் ஆப்ஸ், இது அந்த ஆப்பில் வந்து அதில் அந்த ஆப்பில் ஏதாவது பணம் சம்பாதிக்க முடியுமா, அதில் எதனா ஒர்க் பண்ணணுமா அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ரைட்? அது நம்மளுடைய அது பிரம்மாஸ்திரம். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ கொண்டு வரும், அதில் மெயின் அதுதான். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அதே பிஸ்னஸ் கேட்டகரிக்குள்ளே இப்போ எஸ்பிஓவும் போகுதுன்னா, அப்போ நம்மளுடைய ஃபியூச்சர் கான்செப்ட் என்ன, எதை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்குன்றது பாருங்கள். ஓகே, அதனால தான் இந்த தடவை இந்த ஃப்ரீ ஜாயினிங், எஸ்பிஓ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்குறதுக்கான கான்செப்ட் அதுதான். ஸோ இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் கூட நாங்கள் அதுக்கு தான் பொறுப்பேற்றுக்கல. ஸோ அதுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணுற அந்த கம்பெனிக்கிட்டே படிச்சிட்டோம். அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. உங்களுக்கு தேவை இவ்வளோ, ஒவ்வொரு யூஸருக்கு இவ்வளோ ஸ்டோரேஜ் தானே சார், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அதுக்குன்னு சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம தலையிலேருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு அவங்க அந்த சப்போர்ட் பண்ணுறாங்கன்னும் போது ஓகே, அவங்களுக்கு தேவையான நம்ம பண்ணும்போது நமக்கு தேவையான விஷயத்தை அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க. ஓகே, எங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும், இதை கரெக்டாக பண்ணி கொடுங்க, இதை மேனேஜ் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு அந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணுன்ற மாதிரி அதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, நாங்கள் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சது, அவ்வளோதான். க்ளூ கொடுக்குறதுனா இதுதான் க்ளூ. ரைட்? ஸோ நிறைய யோசிக்காதீங்க, நாங்களே சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். நம்ம எஸ்பிஓ நான் ஆல்ரெடி சொன்னது தான், பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது, இந்த ஜாப் கொடுக்குறது, இந்த ஆள் சேர்த்து வருது, அதையும் தாண்டி அடுத்த லெவலுக்கு எஸ்பிஓ தன்னுடைய பிஸ்னஸை மாற்றுது. ஓகே, பார்ட் டைம் ஜாப் தான், எல்லாருமே பார்ட் டைம் ஜாப்பில் இது ஒரு ஜாப் மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் எஸ்பிஓனா என்ன அப்படின்னா, இது பார்ட் டைம் ஜாப் கம்பெனின்றதை தாண்டின ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோதான். ரைட்? இதுவே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் கான்செப்ட் இப்போ தேவையா சார்? நீங்கள் மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு, இது நிறைய பேர் மறுபடியும் இதே கொஸ்டின்ஸ் லாஸ்ட் டைமே கூட நான் கொடுத்துட்டேன். அதுக்கு நான் விளக்கம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இந்த ஃபியூச்சர் கான்செப்டே உங்களுக்காக தாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ அந்த ஃபியூச்சர் கான்செப்டில் பெனிஃபிட், ஒன் ஆஃப் த பெனிஃபிட் நான் சொல்கிறேனே. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த பே அவுட்டை சீக்கிரமாக எடுக்கிறதுக்கான ஒரு வழி அதில் இருக்குது. இங்கே பிரச்சனையே பே அவுட்டில் தான், எஸ்பிஓவில். ரைட்? ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் டைம் ஆடியோ கூட சொல்லியிருப்பேன், ஒரு 3 டைப் ஆஃப் பே அவுட். இப்போ இதுக்கு முன்னாடி 1 டைப்பில் தான் நீங்கள் அந்த பே அவுட் எடுத்துக்கிட்டீங்க, இனிமேல் 3 டைப் ஆஃப் மெத்தடில் உங்களுடைய ஏர்னிங்ஸை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போ ஒரு 2 டைப் ஆஃப் பே அவுட் ஆப்ஷன்ஸுக்கு எங்களுடைய அந்த ஃபியூச்சர் கான்செப்ட் தான் தேவை. நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டுலாம் கிடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இம்மீடியட்டாக உங்களுடைய ஃபண்ட்ஸை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்க முடியும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பயன்படுத்திக்க முடியும், உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும். சரியா? ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்டில் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அது ஃபியூச்சர் கான்செப்ட், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே. அது எதுக்கு சார் இப்போ அது பொறுமையாக கொண்டு வந்துடலாமே சார், அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணலாமே சார். எங்கள் ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பேமெண்ட் தான். நம்ம வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். பர்டிகுலர் அக்கௌண்ட்ஸ் வந்து அழகாக பர்ஃபெக்டாக போகணும், அப்போ தான் நம்ம அழகாக கணக்கு காமிக்க முடியும், அதுக்கெல்லாம் லீகலாக கொண்டு போகணும், அப்போ தான் நம்மளை யாருமே கேள்வி கேட்க முடியாது. இன்னும் அடுத்தது இப்போ கம்மிங் கான்செப்ட்டில் சேலரி ஸ்லிப்பெல்லாம் வரும், பே ஸ்லிப்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட உங்களுக்கு வரும். ஆமாம், ரெகுலராக பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறும்போது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் நீங்கள் ஒரு ஸ்டாஃப் மாதிரியே அந்த பே ஸ்லிப்பை யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் ஐடி வரும், அது ரெகுலராக உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு இருக்கும் எவ்ரி மந்த்து. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பே ஸ்லிப் கான்செப்ட்லாம் கொண்டு வர போகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.